ஸோ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அப்படி ஆயிருக்காங்கங்கிறது தெரிய வருது. எங்களுக்கு போகிறதுக்கு நாடு இல்லை அப்படின்றதுனால அந்த இடத்துல இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு பிறக்குது. பிறக்குது. ஜூயிஷ் நேஷனல் கவுன்சில்னு ம். ஓட்டெல்லாம் யூஎன்ல ஜெயிக்கலை. ம். அவங்க பணத்தை வச்சு அடித்து வாங்கிட்டாங்க. இந்த மூணுத்துக்குமே ஜெருசலம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், பேஸ். அங்கே தான் 3 ஹோலி ஷ்ரைன். ஜூஸுக்கும் அதான் இம்பார்ட்டண்ட்டு. கிறிஸ்டியன் அங்கே தான் சர்ச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்த ஊர். சிரியா, இஸ்ரேல் இதுதான் அந்த ஊருன்னு அவங்க நம்புகிறாங்க. இஸ்லாமியருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஷைலாக் தி ஜூ, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு ஒரு புக்கே இருக்குது. அதில் வந்து ஷைலாக்னு ஒருத்தனோட கேரக்டர் வரும். அவன் ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கேட்பான். ஒரு அவனை ஒரு நெகட்டிவ், ஒரு ஜூங்கிற ஒரு மோசமானவன் தான் அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணுவான், ஷைலாக் தி ஜூ. இதில் எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம், ஃபார் இன்டரப்ஷன், சாரி டு இன்டரப்ட். இதில் ஒரு விஷயம் நான் படித்த இடத்துல இதை கேட்குறேன் சார். அதாவது ஜூஸ் வந்து பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் பேங்க்கை கிரியேட் பண்ணாங்க. அந்த இஸ்ரேல்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் லேண்ட் பேங்க்கை கிரியேட் பண்ணாங்க. அதான் வாங்கிட்டான் கடைசியில். அது அப்புறம் பேசுவோம். இண்டிபெண்டன்ஸில் அவன் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஓகே. அவனை சுற்றி இருக்கிறவன்லாம் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் எதிரி. ஏன்னா அது இஸ்லாமிக் பிளேஸ்னு. பாலஸ்டைனுக்கு ஒரு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாங்க. அதை இவன் ஓவரால் த டைமு புஷ் பண்ணி அந்த பாலஸ்டைனை இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். இதுதான் பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் கண்ட்ரோல், சண்டை. ஓகே. ஸோ இஸ்லாமியர் என்ன சொல்கிறான், அந்த ஜைனிஸ்ட் ஸ்டேட்டே இருக்கக்கூடாதுன்னு. அதாவது ஜூஸே இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அவன் இருக்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், இதுதான் என் ஹோலி லேண்டு, நான் இங்கே தான் இருப்பேன். அவனுக்கு ஆல்ரெடி நீ வந்து இப்போது கைஸ்பியர் இது மாதிரி பெரிய பெரிய ஜூயிஷ் அவனெல்லாம் பார்த்தேன்னா, அவன்லாம் என்னென்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நடந்ததுனால வீட்லேயே கோல்டெல்லாம் வச்சுருப்பான். எப்போது எங்கேயாவது ஓடணுன்னா கோல்டோட ஓடி போயிடுவான். அவன் ராபர்ட் மேயர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து டூத் பேஸ்ட்டில் கோல்டு ஒழிச்சு ஓடினவன். அவன் திரும்பி வந்து ஃப்ரான்ஸுக்கு வருவான் அம்பாசிடர். அவன் அமெரிக்காவில் தான் இருக்கான் வேர்ல்டு வார் 2லேருந்து. பர்மனெண்ட்டாக அவன் வீடே எடுக்கலை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவன் போய் அமெரிக்காவில் ரெஃப்யூஜிலேருந்து நாள்லேருந்து செத்து போன அன்றைக்கி வரைக்கும் அந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருந்தான் அவன். ஓகே. இதில் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் சார். பார்க்குற இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தாட் வரும், அது எப்படி டூத் பேஸ்ட்டுக்குள்ளே கோல்டு எடுத்துகிட்டு போனாங்க. இன்றைக்கி தான் டூத் பேஸ்ட் வந்து பிளாஸ்டிக் டியூப், முன்னாடி எல்லாம் ஸ்டீல் டியூப்பில் தான் வரும். 80s 90s பிறந்தவங்களுக்கு, 80s 90s பிறந்தவங்களுக்கே அது தெரியும். கோல்கேட் எல்லாம் வந்து ஒரு ஸ்டீல் டியூப்பில் தான் வரும் ஆக்சுவலி. ஸோ இப்படி தப்பிச்சு போனவன் தான் இது மாதிரி ஆளுங்க. அவன் எப்போதுமே ஒரு பேக்ட் சூட் கேஸ் வச்சுருப்பான். அதை எடுத்துன்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஸோ தே ஆர் டீப்லி ஸ்கார்டு. அதனால் இவங்க பண்ணுறது ரைட்டு கிடையாது. இன்றைக்கி இவங்க பண்ணுறது ஓவர். இஸ்ரேல் நெத்தன்யாஹூ பண்ணுறது ஓவர். ஸோ அதனால் எலியும் பூனையும் மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை. அமெரிக்கா வந்து இவங்களோட ஆயில் தேவை, அதனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்ஃபோட செஞ்ச ரெக்கார்டு இருக்குது. ஆனால் கண்ட்ரோலில் ஜூவை எடுத்து எந்த பிரசிடெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜூஸ் நினச்சாங்கன்னா ட்ரம்ப்பை கவுத்துருவான். எல்லா இடத்துலையும் இருப்பான். இன்டலெக்டாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், டெமோக்ராட் பார்ட்டியில் இருப்பான், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருப்பான். கொச்சினில் ஒரு ஏரியா இருக்குது, அப்படியே ப்ரிசர்வ்டாக வச்சுருக்காங்க. அதுதான் கடைசி ஜூயிஷ் சைட் இன் இந்தியா. ஓகே. நீ போய் ஜூயிஷ் குவார்ட்டர்ஸ்னு போய் பார்த்தேன்னா கெட்டோ எப்படி இருக்குன்னு தெரியும் உனக்கு. அது அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. கொச்சின் இல்லைங்களா சார்? ஓகே. அது அப்படியே அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தான் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் மக்களில் வந்து வைட்லி டிவைடடு. ஓகே. எந்த லேபர் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, லிக்குத்னு ஒரு பார்ட்டி இருக்குது, ப்ளஸ் ஃபார் ரைட் பார்ட்டின்னு இருக்குது. எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி வராது. நெத்தன்யாவும் இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை மாற்ற பார்க்குறான். எலெக்ஷன் தோற்றுருவாங்கும் போது தான் இந்த வாரம் ஆரம்பித்து வைக்கிறான். ஹமாஸுங்கிற குரூப்பை இவனே ஃபண்டு பண்ணி இவனே அவங்கள அட்டாக் பண்ணுற வைக்கிறான், டு ப்ரொவோக் தி வார். ஓகே. ரைட்டா? இந்த இஸ்ரேல் தூண்டுதல்லாம் இவன் போய் ஈரான் அடிச்சிட்டான், ட்ரம்ப்பு. இதுக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் யுனைடெட் கிடையாது. ஷியா சுன்னின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை, ஐயர் சண்டை. ஸோ ஷியாவும் சுன்னியும் அடிச்சுக்கிறான். ஈரானும் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ். ஈரான் அண்ட் ஈராக் கல்ஃப். ஈராக்கும் இப்போ அவன் கண்ட்ரோலில் போயிடுச்சு. முன்னாடி சதாம் ஹுசைன் வந்து ஒரு மைனர் பாப்புலேஷன், ஒரு சுன்னி மைனாரிட்டி கண்ட்ரோலிங்க ஷியா மெஜாரிட்டி ஊர். ஈராக் சொல்கிறீங்க? ஈராக். பஹ்ரைனும் அது மாதிரி தான்.
இதெல்லாம் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுதி அரேபியா ஃபுல்லாக ஷியா ஏரியா. ம் இந்த ஷியாக்கும் சுன்னிக்கும் இருக்கிற தாராரே பெரிய தாரார். ம் இந்த சுன்னி எல்லாம் வந்து அமெரிக்கனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஆ ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபார் அமெரிக்கன் ஷியா தான். ஷியாஸ் ஷியா சுன்னி அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இந்த ஷியா சுன்னி 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இஸ்ரேலை ஓவர் நைட் சாப்பிட்றோம். இதுதான் ஆக்சுவலாக நடக்கிற கேம். அதனால இந்த அப்ரஹாம் அக்கார்டெல்லாம் இம்பாசிபிள். சார் இது இம்பாசிபிள்னு புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் ம். கல்ஃப் கண்ட்ரீஸ் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் வந்து பாலஸ்டீன்ஸுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க அவங்க- நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் இஸ்லாமியர் தானே மெஜாரிட்டி. பாலஸ்தீனில் ஆமாம். பாலஸ்தீனியன்ஸ். எங்களுக்கு கொடுத்துருங்க. இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டே இல்லீகலு, ம் அவனை விரட்டுன்னு. ம் இவன் எங்கே விரட்ட முடியும் அவனை? இது வந்து எங்களுக்கு ஒரு மாரல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிக் கண்ட்ரி சொல்றாங்க. இவனும் சொல்கிறான், நான் பிரிட்டிஷ்காரன் தான் ரூலிங்கில் இருந்தான், ம். பிரிட்டிஷ்காரன் தான் பால்ஃபோர் டிக்ளரேஷனில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், எங்களோட மாரல் ப்ராமிஸ்னு இவன் பேசுவான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்லயே இஸ்ரேலை தவிர இந்த பாஸ்போர்ட் வந்து எல்லா அப்போ நாடுகளுக்கும். இந்தியாலையும் அப்படி தான்ப்பா இருந்தது. ஓகே ஃபார் மெனி இயர்ஸ் இந்தியாவிலேயே நீங்கள் வந்து ம் என்னோட ஓல்டு பாஸ்போர்ட்லாம் தரேன், சரிங்க சார். வேலிட் ஃபார் ஆல் ட்ராவல் டு ஆல் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இஸ்ரேல். ஓகே ஏன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்பார்த்தைட் கண்ட்ரி. என்ன கண்ட்ரி சார்? அப்பார்த்தைடு. ஓகே நான் இப்போ இஸ்ரேல் ஸ்டாம்ப்பு என்னோட பாஸ்போர்ட்டில் இருந்தால் கல்ஃப் கண்ட்ரீஸ் எனக்கு வீசா தர மாட்டான். அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் நீ போனோன்னா உனக்கு தனியாக ஒரு ஸ்டாம்ப்டு வீசா கொடுப்பான். ம் அண்ட் நீ இஸ்ரேலுக்கு போய் பாரு, உன்னை வந்து ஸ்ட்ரிப் சர்ச்சே பண்ணிவிடுவான். ஓகே நீ செக்யூரிட்டி பண்ணி பாரு. ஓகே தே ஆர் ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் அட்டாக்ஸு. உன்னை ஸ்ட்ரிப் சர்ச் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவான். ஓகே சார். ஓகே பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பாஸ் அ செக்யூரிட்டி சிஸ்டம் இன் இஸ்ரேல். இஸ்ரேல். ஓகே சார். ஸோ இந்த அக்கார்டில் மற்றவங்கலாம் கூட கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தான் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா எவனும் போட மாட்டான். ம். பாகிஸ்தான் எது வேணால் பண்ணுவான்ப்பா. அவங்க வந்து நாங்கள் பாஸ்போர்ட்லேயே இப்படி இருக்கிறோம், நாங்கள் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக விச் இஸ் நான் எழுதி கொடுத்த ஒரு விஷயத்தை பேக் இப்போ அடிக்கணும். $100 பில்லியன் கடன் இருக்குது. ம் அந்த கடன் பாகிஸ்தான் அடைக்க வேணான்னா பாகிஸ்தான் எதில் வேணால் நீட்டில் இடத்துலலாம் கையெழுத்து போடுவான். ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த கல்ஃப் பாகிஸ்தான் என்னென்னா இப்போ ட்ரம்ப்புக்கு போய் ஒரு 1 மில்லியனோ 10 மில்லியனோ கிரிப்டோவில் போட்டு அவன் சாப்பிட்டான். ம் இப்போ அவன் வந்து ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிஸ் மூமெண்ட் இன் சன். ஓகே ஓகே ஃபைன் சார். ஸோ நம்ம பண்ண தப்பும் ம் அவன் கரெக்டாக ட்ரம்ப்புக்கு காசு கொடுத்ததும் ம் நம்ம சிந்தூர் பண்ணிருக்கலைன்னா பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஆ சிந்தூர் பண்ணதுனால சைனாக்காரன் பாகிஸ்தானுக்கு J-17 பிளேன் கொடுத்து ரேடாரில் நம்ம பிளேன் எங்கே வருதுன்னு காமிச்சு நம்மளோட 4ஓ 5ஓ ராஃபேல் பிளேன் கீழே வந்துருச்சு. ம் அது சைனாவோட டைப் பண்ணி உங்கள் மூக்கை கொஞ்சம் லேசாக தேய்ச்சிவிட்டன். ம் அதுக்கப்புறம் அமெரிக்காவை நம்ம தான் போனோம். ம் ஸோ அமெரிக்காவோட சேர்ந்து பேசி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ட்ரம்ப் 66 வாட்டி சொல்லிட்டான் நான் தான்னு. பாகிஸ்தானும் சொல்கிறான் அவன் தான். ம் நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிற, சைலண்ட்டாக இருக்கிற. ம் மௌனம் சம்மதத்துக்கு வழி. ம் அதை அவன் வந்து நோபல் ப்ரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். ம் நீயும் நோபல் ப்ரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண. வேஷம் போடுறதுன்னு போட்டாச்சு, முழுசாக வேஷம் போட்டுடணும். போட்டிருந்தா டேரிஃபாவது இருந்திருக்காது. டாரிஃப் அது இருந்திருக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த ஆப்ரஹாம் அக்கார்டிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.